Hi guys, welcome to Mupalai Training Academy. So இன்னைக்கு நம்ம காஃபி வித் ஹரிஷ்ல பார்க்கிறதுக்கு முன்னாடி வெரி குட் மார்னிங் டு ஆல் எல்லாருக்குமே வெரி குட் மார்னிங். அதுதான் எப்பவுமே மறந்துட்டே ஸ்டார்ட் பண்ணிடுறோம், டக்குன்னு தான் ஞாபகம் வருது. ஸோ குட் மார்னிங் கைஸ், எல்லாருமே நல்லபடியாக காஃபிலாம் எடுத்து வச்சிட்டீங்களா? சூடா இருக்கா? என் காஃபி எப்பவுமே ஆறி போயிடுதுங்க வீடியோ முடிக்கிறதுக்குள்ள. ஆனால் உங்க காஃபி இன்னைக்கு கொஞ்சம் சூடாவே இருக்கும், நீங்க குடிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட்டும் கொஞ்சம் கம்மி தான், வேகமா போயிடலாம். ஓகே, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், டக்கு 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 முடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. ஓகே, காஃபி வித் ஹரிஷ்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான சில டாபிக்ஸ், சில விஷயங்கள் தான். டக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, டக்குன்னு போயிட்டு காஃபியை குடிச்சிட்டு இன்னைக்கான ஸ்டடிஸை தொடங்கிடுங்க. ஏன்னா இன்னைக்கு வாரத்தினுடைய கடைசி நாளுக்கு முன்னாடி நாள், வெள்ளிக்கிழமையில இருக்கீங்க. நல்லபடியா படிச்சு நல்லபடியா மார்க் எடுத்து நல்லபடியா நம்ம பேரை காப்பாற்றணும். ஓகேவா? சோ போயிடலாமா? சோ ஃபர்ஸ்ட், இந்தியாவினுடைய பாரம்பரிய நடனங்கள். சொன்ன மாதிரி ஈஸி தானே? ஆமா சார், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, டக்குன்னு சொல்றேன், நான் கரெக்டா முடிக்கிறேன், இதுக்கு நீ ஷார்ட் கட்டே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. சோ பரதநாட்டியம் நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நடனம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நடனம் எது? பரதநாட்டியம். அப்போ பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி, இந்த ரெண்டுமே வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே கதக்குன்னு பார்த்தோன்னே கேரளான்னு போட்டுறது. கேரளத்திற்குரியது கதகளி, கேரளத்திற்குரியது என்ன? கதகளி. அப்ப கதக்குன்னு வந்துச்சுன்னா அது உத்தரப்பிரதேசம். இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியணும், ஏன்னா அங்கதான் நம்ம குழப்பிடுறது. கதக்குனா உத்தரப்பிரதேசம், கதகளினா கேரளம். அப்ப கதகளி கதகளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய படம்லாம் பார்க்கும்போது கூட தெரிஞ்சிருக்கும், கதகளி ஆட வந்தி அப்படின்லாம் கூட கேட்டிருப்பாங்க. அப்ப கதகளினா கேரளம், கதக்குனா உத்தரப்பிரதேசம். ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே போல இருந்தாலும் இதுல லீ கிடையாது. அப்ப கதக் உத்தரப்பிரதேசம், கதகளி கேரளம். ஒடிசினா ஒடிசா, பேர்லயே இருக்கு, ஒடிசி ஒடிசா. அடுத்தது குச்சிப்புடி ஆந்திரா. ஆந்திரால என்ன பண்ணுவாங்க? குச்சி புடிச்சு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குச்சிப்புடினாலே ஆந்திரா. சோ இது எல்லாமே, இந்த ஐந்துமே எந்த மாநிலங்களுடைய பாரம்பரிய நடனம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப தமிழ்நாட்டுக்கு எதுமா? பரதநாட்டியம். கதக்கு கதகளி ரெண்டுமே வித்தியாசமா இருக்கேமா? கதகளினா கேரளம் சார், கதகுனா உத்தரப்பிரதேசம் சார். அப்ப குச்சி எடுத்து பிடிச்சா எங்கமா போனோம்? ஆந்திராக்கு தான் சார் போனோம். குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம். ஒடிசிமா பேர்ல இருக்கே சார், ஒடிஷா. அடுத்தது மணிப்பூரி, இதுவும் பேர்ல இருக்கு. எப்படி ஒடிசி பேர்ல இருக்கிற மாதிரி இதுவும் பேர்ல இருக்கு. அப்ப மணிப்பூரி மணிப்பூர். சாத்ரியா சாத்ரியா அசாம். இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி, கூட நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சாத்ரியா என்பது எந்த மாநிலத்தினுடைய பாரம்பரிய நடனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஆசைப்படுவோம் இந்த காலத்துல, ரொம்ப ஆசைப்படுவோம் சாத்ரியா. ஏற்கனவே ஆசைப்பட்டு அனுபவப்பட்டு நொந்து நூலாகி நூடுல்ஸாகி இப்படி இருக்கேன். ரொம்ப ஆசைப்படாத சாத்ரியா, அதாவது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். ஓகேவா? சாத்ரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அசாம் சாத்ரியா, ஆசை ஆசைப்பட்டேன், ஆசை அசாம் சாத்ரியா. அடுத்தது மோகினி ஆட்டம். கேரளால தான் இரண்டு பாரம்பரிய நடனங்கள் இருக்கு, ஒண்ணு கதகளி, இன்னொன்னு என்னது? மோகினி ஆட்டம். அப்ப மோகினி ஆட்டம்னாலும் கேரளா, கதகளினாலும் கேரளா. கர்நாடகம் யக்ஷகனா. யக்ஷகனா இதுவும் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப யக்ஷகனா என்பது எந்த மாநிலத்தினுடைய பாரம்பரிய நடனம்? கர்நாடகம். அப்ப இதை சொல்லிருங்க பார்க்கலாம். மணிப்பூரி மணிப்பூர், கேரளா மோகினி ஆட்டம், யக்ஷகனா கர்நாடகா, இன்னொரு நடுவில் என்ன சொல்லிட்டு இருந்தோமே அசாம், அசபாட்டா சாத்ரியா சாத்ரியா. அவ்வளவுதான். சோ இந்த 9 நடனங்கள் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பாரம்பரிய நடனங்கள். அது எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தேன். அப்ப கேரளாக்குரியது மட்டுமே 2, என்னென்ன? ஒன்னு கதகளி, இன்னொன்னு என்னது? மோகினி ஆட்டம். அப்ப கதக்னாலே என்னது? உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டுக்கு எதுமா? பரதநாட்டியம். குச்சியை பிடிச்சா ஆந்திர பிரதேஷ். ஒடிசியும் மணிப்பூரியும் பேர்ல இருக்கு சார், மணிப்பூர் ஒடிஷா. அப்போ இந்த சாத்ரியா ஆசைப்பட்டீங்களா சார்? கொஞ்சம் சாத்துங்க, சாத்ரியா. ஓகேவா? ஆசாம். ஓகேவா? அடுத்தது லாஸ்டா பார்த்தது யக்ஷகனா கர்நாடகம். ஓகேவா? சூப்பர். சோ அடுத்த ஸ்லைடு டக்குன்னு முடிஞ்சுச்சா? இது வந்து சில ஆங்கில வயத்துக்கு, அதாவது புயலையே எப்படி எல்லாம் சொல்லலாம்? சூறாவளி, புயல், பெருங்காற்று, சுழல் காற்று, இந்த மாதிரி எப்படி எல்லாம் சொல்லலாம்? அதனுடைய ஆங்கில பெயர்கள். ஏன்னா இதை கொடுத்துட்டு இதனுடைய தமிழாக்கம் நமக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்க. அப்ப ஸ்ட்ரோமன் கொடுத்தாதான் என்னன்னு பாத்தீங்கன்னா புயல். ஸ்ட்ரோமன் கொடுத்தா புயல். டொராண்டோ, டொராண்டோன்னு கொடுத்தா சூறாவளி, டொராண்டோன்னு கொடுத்தா சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்னு கொடுத்தா பெருங்காற்று, டெம்பஸ்ட்னு கொடுத்தா பெருங்காற்று. லேண்ட், லேண்ட்னாலே நிலம். பிரீஸ் காற்று, காற்று. பிரீஸ்னாலே மார்னிங் பிரீஸ் எடுத்துக்கோ. இந்த பனிக்காலத்துல செம்மையா இருக்கும், மார்னிங் பிரீஸ் செம்மையா இருக்கும்னா காலையில வீசக்கூடிய காற்று இதமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, மார்னிங் பிரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப லேண்ட்னா நிலம், பிரீஸ்னா காற்று, நிலங்காற்று. அப்படியே தமிழ் மீனிங். லேண்ட்னா நிலம், பிரீஸ்னா காற்று, நிலங்காற்று. வேர்ல் விண்ட், வாஷிங் மிஷின் பாக்குறோம்ல, அப்ப வேர்ல்னா அந்த சுழல், அந்த வாஷிங் மிஷின் எப்படி பண்ணும்? சுழலும். அப்ப சுழல் காற்று, வேர்ல் ஃபூல் அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ வேர்ல் விண்ட், விண்ட்னா காற்று, வேர்ல்னா சுழல், சுழல் காற்று.
sea breeze கடல் காற்று. சீனா கடல், பிரீஸ்னா காற்று, கடல் காற்று. அப்ப கீழே உள்ள மூணுமே உனக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மேல உன மூணு தான் நீ மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஏன்னா கீழே உள்ள மீன் அப்படி லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. லேண்ட்னா நிலம், பிரீஸ்னா காற்று, நிலக்காற்று. sea breezeனா சீனா கடல், பிரீஸ்னா காற்று, கடல் காற்று. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்? whirl wind. windனா காற்று, whirlனா சுழல், சுழல் காற்று. அடுத்தது டொராண்டோ அப்படின்னா சூறாவளி. டொராண்டோனா சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. ஸ்ட்ரோம்னா புயல். டக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சா? டொராண்டோ சூறாவளி, சுழல் சாரி ஸ்ட்ரோம் புயல், டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. அடுத்தது திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே முக்கியம். நாளை பின்ன இது எதனா ஒண்ணு கொடுத்துட்டு கூட இவற்றில் எது திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர் இல்லை அப்படின்னு கேட்கலாம் நமக்கு. சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. மருள் நீக்கியார், தருமசேனர், அப்பர், வாசீகம், வாகீசம், ஆளுடைய அரசு, தாண்டக வேந்தர். சோ இது எல்லாமே திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர்கள் தான். சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுல வந்து தருமசேனர், அப்பர், வாசீகம். அப்பர் என்பது திருநாவுக்கரசருடைய பேரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான பெயர். சோ இதுவுமே கேட்கலாம். நான் கேட்டிருக்கேன் ஆனா ஒரு முறை ஆல்ரெடி. அப்போ மருள் நீக்கியார், அப்பர், வாசீகம், தர்மசேனர், ஆளுடைய அரசே, தாண்டக வேந்தர். இதுக்கு எப்படி ஷார்ட்கட் சொல்றது எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க தான் படிச்சுக்கணும். ஒண்ணுக்கு ரெண்டு முறை சொன்னா அது ஏதாச்சும் ஒரு மூலையில போய் ஸ்டோர் ஆயிடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருள் நீக்கியார், அப்பர், வாசீகம், தாண்டகவேந்தர், ஆளுடைய அரசு. இந்த இடத்துல நடுவில் ஒண்ணு பத்துமே தருமசேனர். அதான் எனக்கு டக்குனே ஞாபகம் வர மாட்டேங்குது. இன்னொரு முறை ஒரே முறை சொல்லி லாஸ்ட் டைம் கூட சேர்ந்து 6 பேர் தானே. டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்களா? அப்பர், வாசீகம், ஆளுடைய அரசன், தாண்டகவேந்தர், தருமசேனர், மருள் நீக்கியார். 6 பேருமே டக்குன்னு சொல்லட்டுமா? ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்போ இந்த சம் அன்னைக்கு ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த ஒரு சம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சம்ஸ் கொடுத்தா ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாதீங்க. இது பார்க்கறதுக்கு சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி -2/3 இப்படி கொடுக்குறாங்கனாலே உள்ள இருக்கிற நம்பர் கண்டிப்பா ஒரு கியூபா தான் இருக்கும். கண்டிப்பா கியூபா தான் இருக்கும். எனக்கு மைனஸ் இருந்தாலே பிரச்சனை. முதல்ல மைனஸ் எடுங்க. மைனஸ் எடுக்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆவாங்க? தலைகீழா திரும்புவாங்க. கீழே இருக்கவங்க மேல போனாதான் மைனஸ்ன்றவரே ரிமூவ் ஆவார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் தலைகீழா திருப்பினா 8/125/2/3. இப்ப நான் ஒண்ணுமே பண்ணல. மைனஸ் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிருக்கேன். மைனஸ் எடுத்ததுனால கீழே இருக்கிற 8 மேல போயிட்டா மேல இருக்கிற 125 கீழே வந்துட்டான். அப்ப கீழே இருக்கிற மேல அனுப்பிச்சு மேல இருக்கிற கீழே அனுப்பிச்சா நம்ம என்ன ரிமூவ் பண்ணிக்கலாம்? மைனஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 8/125க்கு காமனா இருக்கிறவன் தான் இந்த 2/3. அப்ப நான் என்ன எழுத போறேன்னா 8/2/3 divided by 125/2/3. புரியுதாமா சொல்றது? நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போற வைக்கிறேன். கடைசில உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன். 8/125 என்ன பண்ணிருக்கேன்? 2/3 2/3 எழுதிருக்கேன். இப்போ இந்த உள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு கியூபோட மதிப்பா தான் இருப்பாங்க. ஒரு கியூபோட மதிப்பு 8ன்றவங்க யாரோட கியூப்? 2 கியூப். 2 கியூப் 8. 125ன்றவங்க யாரோட கியூப்? 5 கியூப். அப்ப 5 கியூப் 125, 2 கியூப் 8. இப்போ அத தான் சிம்பிள் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா 8 என்ன எழுத போறேன்னா 2 கியூப் 2/3 divided by 125 என்ன எழுத போறேன்? 5 கியூப் 2/3. இப்போ இந்த 3க்கு 3 அடியும் இந்த 3க்கு 3 அடியும். அவ்வளவுதான்மா. மிச்சம் இருக்கிறது என்னமா? 2 ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர்னா 4, 5 ஸ்கொயர்னா 25. சோ ஆன்சர் 4/25. புரிஞ்சுதாமா? இவ்வளவுதாமா சம்மை. அப்போ ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் மைனஸ் எடுக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் தலைகீழா திரும்பினாங்க. திரும்பின உடனே அந்த பொதுவா இருக்கிறது என்ன பண்ண? ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டேன். 2/3. சோ 8 2/3, 5 2/3 பிரிச்சேன். சாரி 125 2/3. இந்த உள்ள இருக்கவங்க ஏதோ ஒரு கியூபோட மதிப்பேன். அப்ப 8 உடைய கியூப் 2 கியூப், 125 கியூப் 5 கியூப். அதை எழுதுறேன். 3 அடிச்சுக்கிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது ஸ்கொயர். சோ 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 4/25 முடிச்சிட்டேன். இதை எப்படி சார் சிம்பிளா போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிய வச்சுட்டேன். இப்போ இந்த சிம்பிளா போடுறதுக்கு சொல்லலாமா? கண்டிப்பா உள்ள இருக்கிறவங்க ஒரு கியூப் தான். எப்பவுமே கியூப் கொடுத்தாதான் இந்த 2/3 கொடுப்பான். ஏன்னா அந்த 3 அடிப்படணுமேன்றதுனால. சோ கண்டிப்பா உள்ள இருக்கவங்க என்ன கொடுப்பான்? ஒரு கியூபா தான் கொடுப்பான். அப்போ அந்த நம்பரை திருப்பிடு. உள்ள இருக்கிறவங்க யாரோட கியூப்னு பாரு. இது 2ஓட கியூப், இது 5ஓட கியூப். அந்த ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுது. சோ 4/25. அவ்வளவுதான். புரியுதாமா சொல்றது? அந்த நம்பரை திருப்பிடு. கண்டிப்பா அவங்க ஒரு கியூபோட மதிப்பா தான் இருப்பாங்க. இவர் 2ஓட கியூப், இவர் 5ஓட கியூப். அது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டு 4/25. ஓகேவா ஆன்சர்? இப்போ உங்களுக்கான क्वेश्चन போலாமா? ரேபிட் ஃபயர் ரவுண்ட்.
சோ ராபிட் ஃபயர் சீக்கிரமா முடிச்சுன்னு பார்க்கலாம். whirlwind என்பதன் தமிழ் சொல் என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியே நடத்துறேன். whirlwind. ஓகேவா? whirlpool அப்படின்னு மியூசிக் வேற கொடுத்திருக்கேன், பார்த்து கரெக்டா போட்டு விட்டுருங்கம்மா. whirlwind என்பதன் தமிழ் சொல் என்ன? அடுத்தது மருள் நீக்கியார் என்பது யாருடைய சிறப்பு பெயர்? ஓகேவா? யாருடைய சிறப்பு பெயர்? ஓகேவா? இவருடைய இன்னொரு சிறப்பு பெயர் எனக்கு இப்ப மருள் நீக்கியார் நான் கேட்டேன்னா இன்னும் ஒரு 2 சிறப்பு பெயரை நீ எக்ஸ்ட்ரா சொல்லலாம், பார்க்கலாம் அப்படி கமெண்ட்ல. ஓகே, மருள் நீக்கியார் என்பது யாருடைய சிறப்பு பெயர் ஆகும்? அடுத்தது சாத்ரியா மற்றும் குச்சிப்புடி முறையே எந்த மாநிலங்களின் பாரம்பரிய நடனமாகும்? முறையே சொல்லணும், நீ மாத்தி மாத்திலாம் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த இதை குச்சிப்புடி சொல்லிட்டு அடுத்தது சாத்ரியா எல்லாம் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் சாத்ரியா எந்த மாநிலத்தினுடையது, அடுத்தது குச்சிப்புடி எந்த மாநிலத்தினுடையதுன்னு கரெக்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. அடுத்தது 4வது கொஸ்டின், 216/27 ஹோல் திங் -2/3 இதனுடைய சுருக்கம். இதை சால்வ் பண்ண என்ன வரும்? இப்பதான் ஆன்சர் கத்து கொடுத்தேன் எப்படி சிம்பிளா பண்ணணும்னு. உள்ள இருக்கிற மதிப்பு கியூப் தான் பாரு, எப்படி திருப்பணுமா திருப்ப கூடாதான்றதெல்லாம் முடிவு பண்ணி சொல்லி 216/27 -2/3 இதனுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லு. அடுத்தது 5வது கேள்வி, தாண்டக வேந்தன் என்பது மாணிக்க வாசகரின் சிறப்பு பெயர்களில் ஒன்று. சரியா தவறா? யாரு? தாண்டக வேந்தன் என்பது மாணிக்க வாசகரின் சிறப்பு பெயர்களில் ஒன்று. சரியா தவறான்னு கேட்டிருக்கேன். சரினா சரின்னு சொல்லு, தவறுனா தவறுன்னு சொல்லு. சோ இன்னைக்கு காஃபி கொஞ்சம் ஆறாமே இருக்கும்ல, சூடா இருக்குல்ல, சீக்கிரமா குடிச்சிருங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணணும்? படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சோ நல்லபடியா படிங்க ஆரம்பிங்க. இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்துல. நன்றி, வணக்கம்.